மீண்டும் உங்களை எல்லாம் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அசுரகுரு தேவகுருவை பற்றி பார்ப்போம். ஏன் இவங்களை பற்றி பார்க்கணும்னு கேட்குறீங்களா? ஏன்னா அசுரகுருன்றவர் சுக்கிரன் நம்மளுடைய பெண்கள், மனைவி, இல்லற சுகம் இதெல்லாம் கொடுக்கும், சுகபோக வாழ்க்கை. குருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் மற்றும் தனக்காரகன், புத்திரக்காரகன், அறிவுக்கு காரகன். இவர் தேவகுரு, அசுரகுரு இவங்க ரெண்டு பேரும் கிடவே கூடாது. கிடக்கூடாதுன்னா லக்னத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாதுங்க. அது இல்லாமல் மறைஞ்சி அங்கே பகை நீச்சம் அடைஞ்சதுன்னா இன்னும் டேமேஜ் ஆகிடும். சில நேரத்தில் மறைஞ்சிருந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கும், உச்ச வீட்டில் இருக்கும், ஆட்சி பலத்தோடு இருக்கும், இல்லை நல்ல லக்ன யோகர்களுடைய நட்சத்திர காலம் வாங்கி சுபசாரம் வாங்கியிருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் ஓரளவு நன்மையை செஞ்சிடும், மறைஞ்சிருந்தாலும் நன்மை செஞ்சிடும். ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க மறைஞ்சி கெட்டு பாபகிரகங்கள் சம்மந்தப்பட்டு முக்கியமாக செவ்வாய், ராகு, சனி இவர்களுடைய பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தால் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலுங்க, குரு சுக்கிரன் கெடக்கூடாது. அப்படி கெடாத இருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் தான் நமக்கு அந்த தனம், ஐஸ்வர்யம், டெவலப்மெண்ட்டு. இப்போ ரஜினிகாந்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரீம் லைனில் அவருக்கு வாழ்க்கை போயின்னு இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் செல்வ நிலை உயர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா எனக்கு கிராஜுவல் லைஃப்பில் நல்ல ஒரு மேல் அப்படி மேல் நோக்கியே போகணும். கீழே அப்புறம் அவ்வளோ திடீர்னு ஒரு 20-30%, 40%, 60%, 70% இந்த ஃபால் இந்த கிராப்பில் விடக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இதெல்லாம் இருக்கணும். பொதுவாகவே குரு பகவான் என்ன பண்ணுவார், 2ஆம் வீட்டையோ தனஸ்தானத்தையோ லாபஸ்தானத்தையோ பார்த்துருக்கணும். இல்லை பாக்கியாதிபதி இவங்க 2 பேரை பார்த்துருக்கணும். தனாதிபதி, லாபாதிபதி இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், பார்த்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் ஜோதிடத்தை சொல்லுவாங்க. ஸோ அதனால் முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. லக்னத்துக்கு இவங்க சம்மந்தம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துருந்தா உங்களுக்கு என்ன அளக்கப்பட்டது, விதிக்கப்பட்டதுன்றது உணருங்க. ஓகே, நன்றி, சுபம்.